நான் இன்று ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் குறித்து, குறிப்பாக தேசத்தின் சகோதரிகள், தாய்மார்கள் மற்றும் பெண்களோடு உரையாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன். இன்று பாரதத்தின் ஒவ்வொரு குடிமகனும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது எப்படி பாரதத்தின் பெண் சக்தி சிறகடித்து பறப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை. அவர்களின் கனவுகள் கருணையே இல்லாமல் காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய முழுமையான முயற்சிகளை தாண்டியும் கூட எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிலே சீர்திருத்தங்கள் இயற்ற முடியவில்லை. அதோடு நான் இதற்காக தாய்மார்கள் அனைவரிடமும், சகோதரிகள் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, எங்களை பொறுத்தவரையிலே தேசத்தின் நலன் அனைத்திலும் முதன்மையானது. ஆனால் சில மனிதர்களை பொறுத்தவரையிலே கட்சியின் நலனே அனைத்துமாகிவிடுகின்றது. கட்சியின் நலன்கள் தேசத்தின் நலனை விட பெரிதாக தெரிகிறது. அப்போது பெண்களின் சக்தியாகட்டும், தேசத்தின் நலன்களாகட்டும், இதனால் பாதிப்பை ஏற்க வேண்டியிருக்கிறது. இந்த முறையும் கூட இதுதான் நடந்தது. காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, மேலும் சமாஜ்வாதி பார்ட்டி முதலிய கட்சிகளின் சுயநல அரசியலால் தீங்கு தேசத்தின் பெண்களே ஏற்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, நேற்று தேசத்தின் கோடிக்கணக்கான பெண்களின் கவனமும் நாடாளுமன்றத்தின் மீதே இருந்தது. தேசத்தின் பெண் சக்தி கவனித்துக் கொண்டிருந்தது. நானும் கூட இதை கவனித்து மிகவும் துக்கமடைந்தேன். அதாவது இந்த பெண்களின் நலன் குறித்த மசோதா தோல்வி அடைந்த போது, அப்போது காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, சமாஜ்வாதி கட்சி போன்ற குடும்ப அரசியல் கட்சிகள் சந்தோஷத்தோடு கைதட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். பெண்களிடமிருந்து அவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்ட இந்த நபர்கள் மேஜைகளை தட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அது வெறும் மேஜை மீது தட்டப்பட்ட ஓசை மட்டுமல்ல, அவர்கள் பெண்களின் சுயமரியாதையின் மீது, அவர்களுடைய சுய கௌரவத்துக்கு இழைக்கப்பட்ட காயம். மேலும் பெண்கள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடியவர்கள், ஆனால் தங்களுடைய அவமானத்தை மறக்கவே மாட்டார்கள். ஆகையினாலே பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டாளி கட்சிகள், அவர்கள் அனைவருடைய நடவடிக்கைகளால் வலி ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் நிரந்தரமாக குடியிருக்கும். தேசத்தின் பெண்கள் எப்போதெல்லாம் தங்களுடைய பகுதிகளிலே இந்த தலைவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் நினைவிலே வந்து போகும், அதாவது இவர்கள்தாம், இந்த நபர்கள்தாம் நாடாளுமன்றத்திலே பெண்கள் ஒதுக்கீட்டினை தடுப்பதற்கான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்று சந்தோஷமாக வெளிப்பட்டார்கள். நேற்று நாடாளுமன்றத்திலே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த கட்சிகளெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களிடத்தில் நான் உறுதிபட கூறுகிறேன், இவர்களெல்லாம் பெண் சக்தியை மிக எளிதாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒன்றை மறக்கின்றார்கள். அதாவது 21ஆம் நூற்றாண்டின் பெண்கள் தேசத்தின் ஒவ்வொரு சம்பவத்தின் மீதும் கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள். அவர்கள் அனைத்து நோக்கங்களையும் எடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
மேலும் உண்மையையும் அவர்கள் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்த காரணத்தால் எந்த பாவச் செயலை எதிர்க்கட்சிகள் செய்திருக்கின்றார்களோ இதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இந்த கட்சிகளெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவியவர்களின் உணர்வுகளை கூட அவமதித்திருக்கின்றார்கள். மேலும் மக்கள் வாயிலாக இதற்கான தண்டனையிலிருந்தும் அவர்களால் தப்பிக்கவே முடியாது. நண்பர்களே, அவையினிலே பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா சீர்திருத்தம் யாரிடமிருந்தும் எதையும் தட்டிப்பறிக்கும் விஷயமே இல்லை. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சீர்திருத்தம் அனைவருக்குமே ஏதோ சிலவற்றை அளிக்கக்கூடியதுதான். அளிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட சீர்திருத்தம் தான் அது. இது 40 ஆண்டு காலமாக தொங்கலில் விடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட பெண்களின் உரிமைகளை 2029 அடுத்த மக்களவை தேர்தலுக்கான அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு அளிக்கும் சீர்திருத்தம் தான் இது. பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா சீர்திருத்தம் 21ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரத நாட்டு பெண்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களை தர, புதிய சிறகுகளை அளிக்க, அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றவல்ல ஒரு மாபெரும் வேள்வி ஐயா. தேசத்தின் 50%, அதாவது பாதி மக்கட்தொகையை அவர்களுக்கான அதிகாரத்தை அளிப்பது நேரிய நோக்கத்தோடு நேர்மையான மனத்தோடு புரியப்பட்ட ஒரு பவித்திரமான முயற்சியாகும் இது. பெண்களினை பாரதத்தின் வளர்ச்சி பயணத்திலே சக பயணிகளாக ஆக்கிக்கொள்ள, மேலும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியே இது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் சீர்திருத்தம் காலத்தின் கட்டாயமாகும். மகளிர் இடஒதுக்கீடு சீர்திருத்த மசோதா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அனைத்து மாநிலங்களின் சக்தியிலே சமமான வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடியது. இந்த அவையினிலே அனைத்து மாநிலங்களின் குரல்களுக்கும் மேலும் வலு சேர்க்கும் முயற்சி இது. மாநிலம் சிறியதாகட்டும், மாநிலம் பெரியதாக இருக்கட்டும், மாநிலத்தின் மக்கட்தொகை குறைவாக இருக்கட்டும் அல்லது மாநிலத்தின் மக்கட்தொகை அதிகமாக இருக்கட்டும், அனைவரின் சமமான விகிதாச்சாரத்திலே சக்தியை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாகும். ஆனால் இந்த நாணயமான முயற்சியை காங்கிரஸ் மேலும் அவர்களுடைய கூட்டாளிகளெல்லாம் அவையினிலே ஒட்டுமொத்த தேசத்தின் முன்பாகவும் கருவிலேயே கருக்கிவிட்டார்கள், கருவிலேயே பொசுக்கிவிட்டார்கள். இந்த காங்கிரஸ், டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்கே போன்ற கட்சிகளெல்லாம் இந்த சிசு கொலைக்கான குற்றவாளிகள் ஆவார்கள். இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். இவர்கள் தேசத்தின் பெண் சக்திக்கு எதிரானவர்கள். நண்பர்களே, காங்கிரஸ் பெண்களுக்கான ஒதுக்கீடு என்று சொன்னாலேயே வெறுப்பை உமிழ்கின்றது. அவர்கள் எப்போதுமே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுப்பதற்காக சூழ்ச்சிகளை புனைந்திருக்கிறார்கள். முன்னர் எத்தனை முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றனவோ ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னால் தடைகளை வீசியிருக்கிறது. இந்த முறையும் கூட காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளி கட்சிகளும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுப்பதற்காக
ஒன்றன் பின் ஒன்றாக புதிய புதிய பொய்களை அரங்கேற்றியிருக்கிறார்கள். ஒன்று எண்ணிக்கை தொடர்பாக, வேறு சமயம் வேறு வகையினிலே காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டாளி கட்சிகள் தேசத்தை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கின்றார்கள். இப்படி செய்வதன் மூலம் இந்த கட்சிகள் பாரதத்தின் பெண் சக்திக்கு முன்பாக தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். தங்கள் முகமூடிகளை வீசி எறிந்து விட்டார்கள். நண்பர்களே, தனிப்பட்ட முறையினிலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது காங்கிரஸ் தன்னுடைய பல பத்தாண்டு கால தவறுகளை திருத்திக் கொள்ளும் என்று. காங்கிரஸ் தான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் என்று நினைத்தேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி வரலாறு படைப்பதில், பெண்களின் தரப்பிலிருந்து குரல் கொடுப்பதில் கிடைத்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டது. காங்கிரஸ் தானே தேசத்தின் பெரும்பான்மையான பகுதிகளிலே தன்னுடைய இருப்பை இழந்தே போய்விட்டது. காங்கிரஸ் ஒட்டுண்ணியைப் போல மாநில கட்சிகளின் முதுகிலே ஏறிக்கொண்டு இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் மேலும் ஒன்றையும் விரும்பவில்லை. அது மாநில கட்சிகளின் பலம் அதிகரிக்க வேண்டும் என்பதையும். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சி இந்த சீர்திருத்தத்தை எதிர்க்க வைத்ததன் வாயிலாக பல மாநில கட்சிகளின் எதிர்காலத்தையும் கூட இருட்டிலே பிடித்து தள்ளும் அரசியல் சூழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கின்றது. நண்பர்களே, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, டிஎம்கே, டிஎம்சி மற்ற கட்சிகளும் கூட இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு முறையும் அதே சாக்கு போக்கு, அதே விதண்டாவாதம் செய்து வந்திருக்கிறார்கள், புனைந்து வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு பயனில்லா வாதம் கூறி இவர்கள் பெண்களின் உரிமைகள் மீது தடைக்கற்களை போட்டுக்கொண்டே வந்திருக்கிறார்கள். தேசம் அரசியல் காரணங்களை, அதே வழிமுறையை நன்றாக விளங்கிக் கொண்டு விட்டது. மேலும் அதன் பின்னால் இருக்கும் காரணத்தையும் புரிந்து கொண்டு விட்டது. சகோதர சகோதரிகளே, பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா சீர்திருத்தத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், இந்த குடும்பம் சார் கட்சிகளின் பயம் என்னவென்றால், இவர்களுக்கு பயமாக இருக்கிறது, ஒருவேளை பெண்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அப்போது இந்த குடும்ப கட்சிகளின் தலைமையானது அபாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டுவிடும். இதை இவர்கள் எப்போதுமே விரும்ப மாட்டார்கள். அதாவது இவர்கள் குடும்பம் சாரா வெளியிலிருந்து வரும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதை. இன்று பஞ்சாயத்துக்களிலே, உள்ளாட்சி அமைப்புகளிலே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பெண்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் முன்னேறி மக்களவை, மேலும் மாநிலங்களவையிலே வர விரும்பும் போது, தேசத்திற்கு சேவை செய்ய விரும்பும் போது, குடும்ப கட்சி உறுப்பினர்களுக்கிடையே அவர்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு மேலோங்கி இருக்கிறது. சீர்திருத்தத்துக்கு பிறகு பெண்களுக்கு உரிய அதிக இருக்கைகள் ஏற்படலாம், பெண்களின் மதிப்பு உயரலாம். ஆகையினாலே மகளிர் இடஒதுக்கீட்டு சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து நின்றார்கள். தேசத்தின் பெண்கள் சக்தி காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டாளி கட்சிகளை இந்த பாவச் செயலுக்காக என்றுமே மன்னிக்க மாட்டார்கள். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டாளி கட்சிகள் எல்லை நிர்ணயம் தொடர்பாக தொடர்ச்சியாக பொய்களாக பேசி வருகிறார்கள்.
இதை காரணம் காட்டி பிரிவினைவாத நெருப்பினை பற்ற வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் பிரித்திடுங்கள், ஆட்சி செய்யுங்கள். காங்கிரஸ் இந்த அரசியலைத்தான் ஆங்கிலேயர்களிடமிருந்து மரபு சொத்தாக கற்று வந்திருக்கிறது. அதோடு காங்கிரஸ் இன்றும் கூட இதன் துணையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் எப்போதுமே தேசத்திலே பிளவினை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளுக்கு ஊக்கம் கொடுத்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த பொய் பரப்புரை செய்யப்பட்டது, அதாவது எல்லை நிர்ணயம், அதாவது டீலிமிட்டேஷன் காரணமாக சில மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அரசாங்கமோ முதல் நாள் தொடங்கியே தெளிவாக கூறுகின்றது, எந்த ஒரு மாநிலத்தினுடைய பங்கும் குறைக்கப்பட மாட்டாது, எந்த ஒரு பகுதியின் பிரதிநிதித்துவமும் குறைவுபடாது. மாறாக அனைத்து மாநிலங்களின் இருக்கைகளும் சமமான விகிதாச்சாரத்திலேதான் அதிகரிக்கும் என்று. இருந்தாலும் கூட காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, மேலும் சமாஜ்வாதி பார்ட்டி போன்ற கட்சிகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. நண்பர்களே, இந்த சீர்திருத்த மசோதா அனைத்து கட்சிகள் மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும், அது ஒரு வாய்ப்பாகும். இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாடு, யூபி, பெங்கால், கேரளம் அனைத்து மாநிலங்களின் இருக்கைகளும் அதிகப்பட்டிருக்கும். ஆனால் தங்களுடைய சுய லாபங்கள் என்ற அரசியலுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய மாநில மக்களை கூட ஏமாற்றி இருக்கிறார்கள் ஐயா. எடுத்துக்காட்டாக டிஎம்கேவிடம் வாய்ப்பு நன்றாக இருந்தது. அதாவது அவர்கள் மேலும் அதிக அளவிலே தமிழர்களை உறுப்பினர்களாக ஆக்கியிருக்க முடியும். தமிழ்நாட்டின் குரல் இங்கே ஓங்கி ஒலிக்கச் செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். டிஎம்சி வசம் கூட வங்காளிகளை முன்னேற்ற அவர்கள் வசம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டார்களே. சமாஜ்வாதி கட்சியிடம் கூட நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாவது அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்ற கரையை, களங்கத்தை கூட கொஞ்சம் குறைத்திருக்க முடியும். ஆனால் சபாவும் கூட இதிலே தோற்றுவிட்டார்கள். சமாஜ்வாதி கட்சி லோகியா அவர்களை என்றோ மறந்து போய்விட்டார்கள். சமாஜ்வாதிகள் பெண்கள் இடஒதுக்கீட்டு சீர்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து லோகியா அவர்களின் அனைத்து கனவுகளையும் மண்ணோடு மண்ணாக நாசப்படுத்தி விட்டார்கள். சமாஜ்வாதிகள் பெண்களின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள். இதனை யூபியினுடைய மேலும் தேசத்தின் மகளிர் என்றுமே மறந்து போக மாட்டார்கள். நண்பர்களே, மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒன்றை நிரூபித்திருக்கிறது. காங்கிரஸ் சீர்திருத்தத்துக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை. 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்காக எந்த ஒரு தீர்மானத்தையும், எந்த ஒரு சீர்திருத்தம் அவசியமாகிறதோ, எந்த தீர்மானத்தை தேசம் மேற்கொண்டு வருகிறதோ, காங்கிரஸ் அவை அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது, அதை மறுதலித்து செயல்படுகிறது. அந்த பணிகளுக்கு முன்பாக தடைகளை தூக்கி வீசுகிறது. இதுதான் காங்கிரசின் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது. இதுதான் காங்கிரசின் எதிர்மறையான அரசியலும் ஆகும். நண்பர்களே, இது அதே காங்கிரஸ் தான். இவர்கள்தான் ஜன்தன், ஆதார், மொபைல் இந்த 3 சக்திகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். காங்கிரஸ் கட்சி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. காங்கிரஸ் கட்சி ஜிஎஸ்டியை எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சி பொது பிரிவை சேர்ந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கூட எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சி
முத்தலாக்குக்கு எதிரான சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. காங்கிரஸ் கட்சி 370 அகற்றுவதற்கு கூட தன் எதிர்ப்பை தெரிவித்தது. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம், நம்முடைய நீதிமன்றங்கள் காமன் சிவில் கோடினை, எந்த பொது சிவில் சட்டத்தை யூசிசியினை அவசியமானது என்று கூறினார்களோ காங்கிரஸ் அதற்கும் கூட எதிர்ப்பை காட்டுகின்றது. சீர்திருத்தம் என்று காதில் விழுந்தவுடனேயே காங்கிரஸ் எதிர்க்கிறோம் என்ற பதாகையை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கி விடுகிறார்கள். இப்படி எந்த ஒரு பணியையும் கூட இதனால் தேசம் வலுவடையுமோ காங்கிரஸ் கட்சி அதில் எல்லாவற்றிலும் தடைகளால் இட்டு நிரப்ப தன் முழு சக்தியையும் பிரயோகப்படுத்துகின்றது. காங்கிரஸ் ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்பதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் தேசத்தில் ஊடுருவல் செய்திருக்கும் நபர்களை வெளியேற்றுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்வதற்கும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் வக்ஃப் போர்டிலே சீர்திருத்தத்தை எதிர்க்கின்றது. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியானது அகதிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற சிஏஏ சட்டத்தை கூட எதிர்க்கின்றது. இது தொடர்பாக பொய்யாக பேசி வதந்திகளை பரப்பி தேசத்திலே அமளிதுமளியை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மாவோவாதி நக்சல்வாதி வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரும் தேசத்தின் முயற்சிகளுக்கும் கூட தடைகளாக போட்டு தள்ளியது. காங்கிரசின் வழிமுறை ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. எந்த ஒரு சீர்திருத்தம் வந்தாலும் கூட பொய்களை பரப்பு, புரளிகளை கிளப்பு. வரலாறு சாட்சியாக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இதே எதிர்மறை வழிமுறையை பின்பற்றி வந்திருக்கிறது. நண்பர்களே, எந்த ஒரு செயலாகட்டும் தேசத்திற்கென தேவையான முடிவை எடுக்கும் போது காங்கிரஸ் இதை கம்பளத்துக்கு அடியிலே போட்டு புதைத்து விடுகிறது. காங்கிரசின் இந்த வழிமுறை காரணமாகத்தான் பாரதம் வளர்ச்சியின் உச்சபட்ச உயரங்களை எட்ட முடிந்திருந்தாலும் கூட அதனால் அந்த உயரங்களை எட்ட முடியாமல் போனது. நாடு விடுதலை அடைந்த போது அந்த காலகட்டத்திலே நம்மோடு கூடவே மேலும் பல தேசங்கள் விடுதலை அடைந்திருந்தன. அவற்றில் பெரும்பான்மையான தேசங்கள் நம்மை விட என்றோ முன்னேறி சென்று விட்டன. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது காங்கிரஸ் ஒவ்வொரு சீர்திருத்தத்தின் மீதும் நன்றாக நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது. நிலுவையில் வைத்திருப்பது, மடை மாற்றி விடுவது, இதுவே காங்கிரசின் சித்தாந்தமாக இருந்து வந்திருக்கிறது. இதுதான் காங்கிரசின் பணி கலாச்சாரமாகவும் இருந்து வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அண்டை நாடுகளுடனான எல்லையோர விவாதங்களை தொங்கலில் வைத்திருந்தது. காங்கிரஸ் கட்சி நீர் பங்கீடு தொடர்பான விவாதங்களையும் கிடப்பிலே போட்டு வைத்திருந்தது. காங்கிரஸ் கட்சி ஓபிசி பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டையும் கூட 40 ஆண்டு காலமாக தொங்கலில் வைத்திருந்தது. காங்கிரஸ் கட்சியானது இராணுவத்தினருக்கான ஒரு ரேங்க் ஒரு ஊதியம் திட்டத்தை கூட 40 ஆண்டு காலம் தடை போட்டு வைத்திருந்தது. நண்பர்களே, காங்கிரசின் இந்த வழிமுறையானது எப்போதுமே தேசத்திற்கு பெரும் தீமையை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. காங்கிரசின் ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு தீர்மானமும், ஒவ்வொரு சூழ்ச்சியினால் ஏற்பட்ட பாதிப்பையும் நமது தேசமே தாங்க வேண்டியிருந்தது. தேசத்தின் பல தலைமுறைகள் தாங்கிக் கொண்டன. இன்று தேசத்தின் முன்பாக எத்தனை பெரிய சவால்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் காங்கிரசின் இந்த வழிமுறை காரணமாகவே வளர்ந்து பெரியதாக இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த போராட்டம் ஒரு சட்டம் என்பதால் மட்டுமல்ல, இந்த போராட்டம் காங்கிரசின் சீர்திருத்தத்துக்கு எதிரான மனோபாவத்தோடு தொடர்புடையது. இதிலே வெறும் நெகட்டிவ் எண்ணப்பாடு தான் இருக்கிறது, எதிர்மறை சிந்தனை தான் இருக்கிறது. மேலும் எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதாவது தேசத்தின் சகோதரிகள், தாய்மார்கள் அனைவரும் காங்கிரசின் இந்த மனோப்போக்குக்கு கண்டிப்பாக பதில் அளித்தே தீருவார்கள் என்பதில். நண்பர்களே, சில பேர்கள்
தேசத்தின் பெண்களுடைய கனவுகள் சிதைவுறுவதைக் கண்டு அரசாங்கத்தின் கையாலாகத்தனம் என்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் வெற்றியோ அல்லது தோல்வியோ என்ற பங்கினை எடுத்துக்கொள்வதில் இல்லை. நான் அவையிலே கூட கூறியிருந்தேன், பாதி மக்கட்தொகைக்கு அவர்களுடைய உரிமைகளை கிடைக்க விடுங்கள். இதற்கான பாராட்டு விளம்பரச் செய்திகளை வெளியிட்டு எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் அளித்து விடுகிறேன் என்றேன். ஆனால் பெண்களுக்கு எதிரான தாழ்மையான கண்ணோட்டம் கொண்டவர்களெல்லாம் கடைசி வரையிலும் கூட தங்களுடைய பொய்யையே சாதித்துக் கொண்டிருந்தார்கள், அகலவே இல்லை. நண்பர்களே, பெண்களின் சக்திக்கு பங்களிப்பு அளிப்பது தொடர்பான போராட்டம் பல பத்தாண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. பல ஆண்டுகளாக நானும் கூட இது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களில் ஒருவனாக இருந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ பெண்கள் இந்த விஷயத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சகோதரிகள் கடிதங்கள் வாயிலாக அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். என்னுடைய தேசத்தின் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், நான் நன்கறிவேன் இன்று நீங்கள் அனைவரும் துக்கப்படுகிறீர்கள் என்பதை. நானும் கூட உங்களுடைய இந்த வருத்தத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன். இன்று வேண்டுமானால் இந்த மசோதாவினை நிறைவேற்ற தேவையான 66% வாக்குகள் நமக்கு கிடைக்காது போயிருக்கலாம். ஆனால் நான் நன்கறிவேன், தேசத்தினுடைய 100% 100% பெண்களுடைய நல்லாசிகளும் நம்மோடுதான் இருக்கின்றது. நான் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மகளிருக்கும் நம்பிக்கை அளிக்க விரும்புகின்றேன். நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டு பாதையிலே எதிர்ப்படுகின்ற அனைத்து தடைகளையும் தவிடு பொடியாக்கியே தீருவோம், அகற்றியே தீருவோம். எங்களுடைய தன்னம்பிக்கை வலிமையாக இருக்கின்றது. நாங்கள் தைரியத்தோடு இருக்கின்றோம். மேலும் எங்களுடைய நோக்கமும் உறுதிபட இருக்கின்றது. பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியல் கட்சிகள், இவர்கள் தேசத்தின் பெண்களின் சக்தியை நாடாளுமன்றங்களிலும் சட்டப்பேரவைகளிலும் அந்த பெண்களின் பங்களிப்பு அதிகமாகி போவதை அவர்களால் தடுக்கவே முடியாது. காலம் கனியும் வரை காத்திருப்போம். அனைத்து பெண்களின் அதிகார பங்களிப்பு விஷயத்தில் பிஜேபி என்டிஏவின் மன உறுதிப்பாடு அசையா பாறை போல இருக்கிறது. அன்று நம்மிடத்திலே எண்ணிக்கையின் பலம் இல்லாது போனது. ஆனால் இதன் பொருளை தவறாக கொள்ள வேண்டாம். நாங்கள் தோற்றுவிடவில்லை. எங்களுடைய ஆன்ம பலம் அளவில்லாதது. எங்களுடைய முயற்சி தடைப்படவே செய்யாது. எங்களுடைய முயற்சி குறைவுபடாது. எங்களிடத்திலே எதிர்காலத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்கள் பாதி மக்கட்தொகையின் கனவுகளை நிறைவேற்ற, தேசத்தின் எதிர்காலத்திற்காக இந்த உறுதிப்பாட்டை நிறைவேற்றியே தீர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்.